யார் சார் அவங்க? எங்க எதிரியா இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி கொஞ்சம் கூட இல்லாத அவங்களோட பேரை நான் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்க விரும்பல. இதுக்கு மேல அவங்கள பத்தி எதுவும் கேட்காதீங்க. இந்த பொண்ணு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா மிஸ்டர் ஆதி? சின்ன பொண்ணு, சொந்த புத்தி இல்லாம தப்பானவங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டாங்க. மன்னிச்சு விட்டுறலாம். ஹலோ, அப்படிங்களா? ஓகே சார், ஓகே ஓகே. ராஜேஷ், அகிலாண்டேஸ்வரி ஃபேமிலி பத்தி பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கணும் வந்தோம். இப்ப ஃபிளாஷ் நியூஸே கிடைச்சிருக்கு. ஓ மை காட். அகிலாண்டேஸ்வரி மேடத்தை பிளானிங் கமிஷன் மெம்பரா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஆதி சார். எங்க எல்லாருடைய வாழ்த்துக்களையும் மேடம் கிட்ட சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். ஷூர். நந்தினி மேடம் தான். அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கு பிளானிங் கமிஷன் மெம்பரா பதவி கிடைச்சிருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு முழு தகுதி இருக்கு. சரியான நபருக்கு சரியான பதவி கிடைச்சிருக்கு. எங்க யூனியன் தலைவரான அவங்களுக்கு இப்படி ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது நான் ஒரு செக்ரட்டரிங்கிற முறையில எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. உங்க மூலமா நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இப்போ அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு நீங்க மனப்பூர்வமா வாழ்த்துக்கள் சொல்றீங்களா, இல்ல நான் கேட்டதுக்காக நாகரிகம் கருதி நீங்க வாழ்த்துக்கள் சொல்றீங்களா மேடம்? ஏன்னா உங்க 2 பேருக்கும் போட்டி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. அதனாலதான் மேடம் நான் கேட்கிறேன். இவெல்லாம் ஒரு மனுஷி. போட்டிங்கிறது எங்களுடைய பர்சனல். திறமையும் தகுதியும் யார்கிட்ட இருந்தாலும் பாராட்ட தான் செய்வோம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அகிலா, அப்பா, அம்மா, நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் காப்பாத்திட்டேம்மா. அந்த ஷைலஜா பிரச்சனையை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டேன். நம்ம குடும்பத்து மேல எந்த களங்கமும் வராம காப்பாத்தியாச்சுமா. நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தால நீ எனக்கு மகனா பிறந்திருக்க. பெத்தவ மனச புரிஞ்சு நடந்துக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறது இதோ இந்த கடவுள் கொடுத்த வரம். நீ எனக்கு கிடைச்ச வரம் ஆதி. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மனசு காயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு உன் கூட பிறந்தவனுக்காக அதிகாரத்தை பதவிய விட்டு கொடுத்து அவன் கூடவே இருந்து பிசினஸ்க்கு வழி காட்டுறேன்னு சொன்ன. இன்னைக்கு நீ அவனோட வாழ்க்கைக்கே வழி காட்டியிருக்க. புயல் மாதிரி வர்ற பிரச்சனைய கூட சர்வ சாதாரணமா ஊதி தள்ளுற நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை மேல ஒரு தூசி கூட பட முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அத நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன்.
மேடம், நீங்க இப்படி நடந்துப்பீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு பொறுப்பான தலைமைக்கு அழகாவே இல்லை. நீங்க தலைவர்ன்றதுக்காக இப்படி அவளோட ஆளுங்க நீங்க. உங்ககிட்டயே இவளால காரணத்தை வெளியில சொல்ல முடியலன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருப்பான்னு வாங்க சார். இப்போ நான் நினைச்சேன்னா இதே இடத்துல உன் கதைய முடிச்சிட முடியும். ஆனா அதனால இந்த யூனியனுக்கும் நான் வகிக்கிற பதவிக்கும் களங்கம் ஏற்படும். அதனால மட்டும் நான் உன்னை விட்டுட்டு போறேன். ஜாக்கிரதை. ஐஸ்வர்யா, என்னங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? அருண் எங்க? தெரியாது ஆதி. கால் பண்ண அட்டன் பண்ணல, கட் பண்ணிட்டாரு. பைக்ல வந்துட்டு இருப்பான், அதான் கட் பண்ணிருப்பான். அவன் வந்துடுவான், நீ போய் படுப்போம். டேய், எங்க போயிருந்த? ப்ரோ, அது வந்து ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணலாமே, ஏன் எடுக்கல? அது வந்து ப்ரோ, ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்கும் அவகிட்ட பேசுறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு ப்ரோ.
அதான் வெளியே போனேன். அதனால தான் ஐஸ்வர்யாவோட ஃபோனை அட்டன் பண்ணல ப்ரோ. அதான் பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னடா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னோட கேரக்டரை பற்றி ஐஸ்வர்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் நேரடியாக என்கிட்ட பழகின யாரையுமே ஐஸ்வர்யா பார்த்ததே இல்லை. அதனால் ஐஸ்வர்யாவுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படலை. ஆனால் இந்த சைலஜானால ஐஸ்வர்யோட மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சு. தப்பு எல்லாமே என்னோட தான் ப்ரோ. இங்கே பாடுறா ஐஸ்வர்யா, உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனசுக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயத்த மறக்காமல் இருக்கிறது நல்லது. சங்கடத்தை கொடுக்குற விஷயத்த அப்போவே மறந்துடணும். ஸோ நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவை நினச்சி மறந்துடுங்க. அது அவங்க 2 பேருக்குமே நல்லது. டைம் ஆச்சு, 2 பேரும் போய் படுங்க. டேய், இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க? போய் அவளை சமாதானப்படுத்து போ. அருண், என்ன பண்ற? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க ஐசு. நீ எனக்கு வரமாத்தான் கிடைச்சிருக்க. நான் தான் உனக்கு சாபமா அமைஞ்சிருக்கேன். நான் ஒரு பிளே பாய்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்ச. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தேன். ஆனா நீ விடாம போராடி என்னையே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உன்னை எப்படியோ இல்லாம வெறுப்பேத்தினேன். என்னை விட்டு போயிடணும்னு கூட நான் சொன்னேன். ஆனா நீ என் கூட தான் வாழுவேன்னு பிடிவாதமா இருந்த. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கசப்பான சம்பவம் நடந்து போச்சு. என்னதான் நீ என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாலும் இப்போ உன் மனசுக்குள்ள என் மேல கோபம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி என் மனசுக்குள்ளேயும் உனக்கு ஒரு நல்ல கணவனா இருக்க முடியலையேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு ஐசு. நெருப்புன்னா சுடுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா சுட்டுக்கும் போது தானே அதோட வலியும் வேதனையும் புரியும். இப்ப நம்ம 2 பேருக்கும் அந்த நிலைமை தான். நான் பிளே பாயா இருந்தப்போ வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கிறேன்னு சந்தோஷப்படனே தவிர ஒரு நாள் கூட தப்பு பண்றேனேன்னு நினைச்சு வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையில இப்ப சைலஜா வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஐசு. அதுக்கான வேதனைய இப்ப நான் அனுபவிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்க நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனா உனக்கு நான் கணவனா இருக்க தகுதி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை.
உன்னோட முகத்தை நேருக்கு நேரா பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. உன்னோட பக்கத்துல நிக்கிறக்கே உடம்பெல்லாம் கூசுதைசு. நியாயமா நான் ரூமை விட்டு வெளியே தான் போய் படுத்திருக்கணும். ஆனா ப்ரோக்கும் அன்னிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சதுன்னா வேதனைப்படுவாங்க. அதனால தான் நான் ரூம்குள்ளேயே படுக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். அருணை காணுன்னு ஐஸ்வர்யா பதட்டப்பட்டு அவனை கால் பண்ணியிருக்கா. அவன் வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கோவப்பட்டு போறான். ஏன் இப்படி நடந்துக்கிறானே புரிஞ்சுக்க முடியல. சின்னையோட பழைய வாழ்க்கையில மறந்துட்டு ஐஸ்வர்யா அம்மா அவர் கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஷைலஜா வந்து ஐஸ்வர்யா அம்மா மறந்து போயிருந்த சின்னையோட பழைய வாழ்க்கைய ஞாபகப்படுத்திட்டா. அதான் ஐஸ்வர்யா அம்மா சின்னையா மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா பழசெல்லாம் மறந்து சமாதானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல மாமா. ஐஸ்வர்யா அம்மா மனசுல சின்னையா மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வரலன்னதும் பதட்டப்பட்டு ஃபோன் பண்ணாங்கல்ல, அதான் அவங்க பாசம் அன்பு அக்கறை. புருஷனை காணோம்னா பதறுவாங்க, ஆனா நேர்ல பார்த்துட்டா கோவத்தை காட்டுவாங்க. அந்த கோவம் தான் எல்லாம். அம்மா குழந்தை மேல கோவப்படுறதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் மாமா. அது ரொம்ப நேரத்துக்குலாம் நீடிக்காது. நீங்க வேணா பாருங்க, அவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டே சமாதானம் ஆயிடுவாங்க.